12th முடிச்சுக்கிட்டு படிச்சு முடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க. தனித்துவமா இருக்கலாம். நல்ல ஒரு வருமானம் இருக்குது. இந்த ஒரு வருஷ பயிற்சி தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு டிகிரியும் முடிச்சுக்கிட்டு இவங்க ஆசாங்களாட்டு மாஸ்டர் ஆட்டு போய் நின்று நம்ம இந்த கலையை ஆன்லைன்ல கத்துக்கிறது எப்படி, ஆன்லைன்ல சாத்தியமா? ஃப்ரீ கிளாஸ் கூட கொடுக்குறோம். நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஜோடி போட்டு விளையாடுறது. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம நல்லா படிச்சா நல்ல பெரிய ஆளாயிரலாம், நல்லா படிச்சா நல்ல பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி படிப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. படிக்கவும் செய்யலாம், அது ஒரு சான்றிதழ் இல்லைன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு அங்கீகாரம், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கும் இது தரமா இருக்கும். மற்றபடி விளையாட்டு மூலமே நம்ம வாழ்வியல் அழகா அமைச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னா 12th முடிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பெரிய ஆளாகணும், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு முடிச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா அடுத்தால என்ன படிப்புக்கு போகலாம், என்ன வேலைக்கு போகலாம், இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் படிச்சு முடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடிமுறை, சிலம்பம், வர்மம், வைத்தியம் இந்த மாதிரி பழமையான கலைகளை கத்துக்கிட்டு ஆசானா மாதிரி இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் இது மூலமா ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாடு இருக்கும். 1 year கோர்ஸ். இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பழமையான கலை அப்படின்னா இப்போ நீங்க மற்ற கலைகளையோ மற்ற இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100ல் ஒரு ஆளாட்டோ 1000ல் ஒரு ஆளாட்டோ தான் இருக்க முடியும். ஆனா இதை நீங்க கத்துக்கிட்டாலே தனித்துவமா இருக்கலாம். இப்போ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கலையை கத்துக்கிட்ட மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இந்த கலையை கத்துக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இப்ப பேச போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கலையில பாத்தீங்கன்னா நாங்க இங்க 1 year கோர்ஸ் ஆட்டு இதை லான்ச் பண்ணிருக்கிறோம். இதை ஒரு முறையா ஒரு பாடத்திட்டமா வகுத்து தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில அப்ரூவ் வாங்கியிருக்கிறோம். இதுல நீங்க எங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில பதிவு பண்ணி பரீட்சை மட்டும் எழுதினா போதும். அதுக்குண்டான அங்கீகாரம் எங்களுக்கு இருக்குது. அந்த பரீட்சை எழுதுனா கவர்மெண்ட் சர்டிபிகேட், நம்ம தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில இருந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த பரீட்சைக்கும் அதுக்குண்டான ஃபீஸும் அது தனி செக்ஷன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கத்துக்கிட்டு அதை செய்யலாம். இப்போ அந்த எப்படி நாங்க கத்துக் கொடுக்குறோம், இங்க தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, வசதி எப்படி இருக்குது, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இந்த ஒரு வருஷ பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷ பயிற்சி எப்படி இருக்கும், இங்க என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே 1-2 வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இதுல ஷார்ட்டா சொல்றேன். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து பயிற்சிகள் கொடுப்போம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயிற்சின்னு சொல்லுவோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள்ல போய் கிளாஸ் எடுக்கிறோம். அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய இடத்துல துணை ஆசானா நின்று நீங்க ஒரு ஆசானா மாறக்கூடிய பயிற்சிகள்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும். காலையில 6 மணிக்கு உடல் பயிற்சி, ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும், 7ல இருந்து 8 வரைக்கும் தோட்ட வேலை, அப்புறம் 10 மணி வரைக்கும் இட வேலை. அதுல நீங்க சாப்பிடுறது, துணி துவைக்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு தங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வீட்டுக்கெல்லாம் போன் பேசுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் செய்யலாம். 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அப்புறம் டைட்டான பயிற்சி இருக்கும். 1 மணி நேரம் சிலம்பம், 1 மணி நேரம் அடிமுறை, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஜிம்னாஸ்டிக்கு, மல்லர் கயிறு, மல்லர் கம்பம், இடையிடையே பறை இசை, நாடகம், அப்புறம் வர்மம், வைத்தியம், அப்புறம் வெளியூர்ல இருந்து ஆட்களை ஆசான்களை கூட்டிட்டு வருவோம், சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு வருவோம். இவங்க கூட பேசுறது, புரிந்துரை, இந்த மாதிரி காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும். ஒரு காலேஜ்ல நீங்க படிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஸ்கூல்ல படிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தொடர் பயிற்சிகள் இருக்கும். முழுக்க விளையாட்டும் அது சார்ந்த சிந்தனைகளும் தான். இது ஒரு கேட்டகரி பயிற்சி. இதை தாண்டி வெளியில கடற்கரைக்கு பயிற்சி கூட்டிட்டு போவோம், ஒரு மலையேற்றத்துக்கு பயிற்சி கூட்டிட்டு போவோம். நம்ம இருக்கிறதே மலை ஏரியா தான், சுத்தி தான். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கூடுதலாட்டு நிறைய கேம்புகள் நடக்கும். அதுக்கப்புறம் வெளியூர் கேம்புக்கு கூட்டிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம போட்டிகள் நடக்கும். இதெல்லாம் நீங்க நிறைய கத்துக்கலாம். வெளியூர் பயணங்கள் நிறைய இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி கூட நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. நம்ம அதுக்குள்ள தரமான மாணவர்களா இருந்தா அது நடக்கும். இதெல்லாம் நாங்க பயிற்சியா தான் சொல்றோம். அப்புறம் தங்குறதுக்கு உண்டான இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ பாத்தீங்கன்னா தனி ரூம் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு நாங்க தயார் பண்ணி தரோம். ஆனா பொதுவா காமனா பாத்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும். அதுல 10-20 பேர் தங்குறது மாதிரி இருக்கும். அப்படி 2 அறை இருக்கு. பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா இருக்குது. அதுக்கிட்டதால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு பஃபை சிஸ்டம் மாதிரி தான். பஃபை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்க கூடாது. எளிமையா நம்ம ஆரோக்கியமான கிராம வகையான உணவுகள்,
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கஞ்சியில் இருந்து கம்பங்கூழ், கேப்பக்கூழ், இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் மீன், ஒரு நாள் கருவாடு, இந்த மாதிரி 2-3 நாள் நான்வெஜ் இருக்கும், மற்ற நாட்கள்லாம் சைவம் இருக்கும். இந்த மாதிரி உணவுகளில் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு கூட்டு, ஒரு பொரியல், இந்த மாதிரி அதுவும் போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 6 நேர உணவு வகைகள் இருக்கும். 6 நேரம்னா ஒரு நாள் ஒரு டீ, ஸ்நாக்ஸ் அது ஒரு வேளை, ஜூஸு, பழம் அது ஒரு வேளை, அப்புறம் காலையில கஞ்சி, கூழ் அப்படின்னு ஒரு கப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து வயிறு வாடாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பழமையான அழகான உணவுகள் கிடைக்கும். உணவு, தங்கக்கூடிய இடம், உணவு, பயிற்சி, இதெல்லாம் சொல்லிட்டேன். இனி கூடுதலா இதுல என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இதை நீங்க கத்துக்கும் போதும் சரி, கத்து முடிஞ்ச பிறகும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களை வந்து கையெடுத்து ஆசானி கும்பிடுறதுக்கும், உங்களுக்கு மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் வருமானம் தர்றதுக்கும் உண்டான அத்தனை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்க ஒரு வைத்தியசாலை மாதிரி வைக்கலாம், பயிற்சிக்களம் மாதிரி வைக்கலாம், அதுக்கடுத்தால ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல போய் ஒரு பிடி சார் மாதிரி இந்த கலையை சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க கிராமத்திலே ஒரு 10-30 ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். இல்லைன்னா எங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணி நீங்க கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட 10,000 to 25,000 வரைக்கும் சம்பளம் தரலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க 1 year கோர்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நீங்க ஒரு பெரிய ஆசானா வந்து நிப்பீங்கன்னா மாற்றுக்கருத்தே கிடையாது. நமது தமிழர் மரபு தற்காப்பு கலைகளையும் பயின்று கொண்டு கல்லூரி படிப்பையும் தொடரலாம். நம்ம 3 வருஷம் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இது யாருக்கு அப்படின்னு கேட்டா, 12th முடிச்சுட்டு நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுவும் இது வந்து ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி, ஒரு டிப்ளமோ படிக்கிற மாதிரி, ஒரு கிரேட் சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் இதுல உற்சாகமா வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வாய்ப்பு. அது எப்படின்னு கேட்டா, இங்கேயே நீங்க தங்கி நின்று உங்களுக்கு இந்த கலையை கத்துக்கலாம். சாப்பிடுறது, தங்குறது, இதெல்லாம் போக நீங்க வெளியில போய் ஒரு கல்லூரியில ஒரு டிகிரியும் முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்பையும் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பயிற்சி விவரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம காலையில இருந்து 6 மணில இருந்து பயிற்சி தொடர்ந்து இருக்கும். இப்போ கல்லூரிக்கு போறவங்கலாம் காலையில ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பயிற்சி, சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயிற்சி, மற்ற நேரங்கள்ல அவங்க படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துடலாம். அப்புறம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ்ல வந்து இவங்க ஆசாங்களாட்டு, மாஸ்டராட்டு போய் நின்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்வாங்க, கத்துக்கக்கூடிய வேலைகளையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அவங்க போறதுக்கு பக்கத்துல ஒரு காலேஜ்ல வந்து இவங்க பார்த்து இந்த கலையை கத்துக்கிறதுக்கு, இந்த பக்கத்துல ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கும் நாங்க எல்லா வசதிகளும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்படி 3 வருஷம் தங்கி நின்று படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ள மாணவர்களோ மாணவிகளோ இருந்தாங்கன்னு சொன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கலையும் கத்துக்கலாம், காலேஜ்ல போயும் படிக்கலாம், இல்லைன்னா இங்கேயே தங்கி சொல்லிக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சான்றிதழ் இருக்கு. நம்ம தமிழ்நாடு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சான்றிதழ் கொடுக்குது. அதுக்கு அவங்க தனியா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்த சான்றிதழை வாங்கணும். அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஒரு பாடத்திட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்றதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. நம்ம இந்த கலையை ஆன்லைன்ல கத்துக்கிறது எப்படி, அதுலயும் 1 year டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமெரிக்காவில இருந்து கூட கத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1-2 வரல 1500க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கத்துருக்காங்க. கொரோனாவுக்கு பிறகு நமக்கு நிறைய தொழில்நுட்பம் கைகூடினதுனால இது வந்து ரொம்ப சாத்தியம். ஆன்லைன் மூலமா வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து வகுப்பு இருக்கும். உங்களுக்கு இந்த 1 year கோர்ஸை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறத நான் தெளிவா அழகா சொல்றேன். ஆன்லைன்ல படிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்க ஃப்ரீ கிளாஸ் கூட கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 3 நாள் நாங்க வந்து டெமோ கிளாஸ் கொடுக்குறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கத்துக்குவீங்க. நீங்க மற்றபடி நேர்ல கத்துக்கிறதுலயும் ஆன்லைன்ல கத்துக்கிறதுலயும் நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. எப்படின்னு கேட்டா, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நேரம் நிறைய மிச்சம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையை போட்டுக்கிட்டு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி எடுத்துக்கிட்டு அப்புறம் களத்துல இறங்கி பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமா எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பயணம் பண்ணி போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். இப்படி இந்த கலையை கத்துக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேஸ்டா எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலையை மாத்தி, ஆன்லைன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. உங்க பாக்கெட்ல செல் இருக்கும். ஆண்ட்ராய்டு செல்ல நாங்கள் ஒரு ஆப் அனுப்புவோம். அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா அப்படி முன்னாடி வச்சுட்டு நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னீங்கன்னா போதும். இங்க இருந்து கையை இப்படி விரிங்க, காலை இப்படி தூக்குங்க, வலது சைடு திரும்புங்க, இடது சைடு திரும்புங்க, உங்க ஜன்னல் பக்கத்தை பார்த்து திரும்புங்க. இப்படிலாம் வந்து அழகா சொல்லி தருவாங்க மாஸ்டர்ஸ். இது எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். அமெரிக்காவில் 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அமெரிக்காவில் இருந்துகிட்டே கத்துக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் டைம் வித்தியாசம், கிளைமேட் வித்தியாசம், ஆனாலும் இது சாத்தியப்படுது. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 வருஷமா அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு பிறகு இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. உலகமே எங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு களத்தை உருவாக்குனதுக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பு தான் மிகப்பெரிய காரணம். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே இந்த 1 இயர் கோர்ஸை கற்றுக் கொடுக்குறோம். ஆனா என்னதான் நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்டாலும் ஒரு வருஷத்துல 10 கிளாஸுக்காவது நீங்க நேர்ல வரணும். அந்த ஒரு வருஷம் 12 மாசத்துல 10 கிளாஸுக்கு அது வரணும். அதுல ஒரு 2 நாள் எக்ஸாம் இருக்கும், அது அப்புறம் ஒரு 2-3 நாள் கேம்ப் இருக்கும். அதுக்கடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இங்க தங்கி படிக்கும்போது நீங்க ஜோடி போட்டு விளையாடுறது, அதாவது ஜோடி போட்டு விளையாடுறதுக்கு நாங்க நேர ஆன்லைன்ல சொல்லி தந்தா கூட உங்க கூட ஏதாவது பார்ட்னர் இருந்தாதான் நீங்க அதை செய்து பார்க்க முடியும். மற்றபடி நீங்க தியரிட்டிக்கா படிச்சுக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் சுவடுன்னு சொல்லுவோம், கற்பனை சண்டைன்னு சொல்லிக்கிட்டு அது உங்களுக்கு நல்லா சொல்லி தந்துட்டனால கைப்போரு நீங்க ஜோடி முறைகள் சேர்ந்து செய்யக்கூடியதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 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 10 கிளாஸுக்கு இங்க வந்து நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆன்லைன்லயே இந்த கிளாஸ் எல்லாம் டீச் பண்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எப்படின்னு சொல்றோம். எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம பேசிக்கலாம். ஆனா ஆன்லைன்லயே நாங்க இந்த கிளாஸை கொடுக்க போறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றேன்.